இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் பெறுபவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் நூதன முறையில் ஏமாற்றி 6 பேரிடம் ரூபாய் 1,66,000 மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் +1 மாணவர்கள் சேர்க்கைக்கு இன்று முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கும் பணி தொடங்கியது. புதுச்சேரி செயின்ட் தெரஸ் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அரங்க ராமானுஜர் ஆலயத்தில் ராமானுஜ ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் பெறுபவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் பெற்றுக் கொள்ளலாம் என விளம்பரங்கள் ஒட்டப்பட்டுள்ளது. விதிகளை மீறி வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் பெறுவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றமாகும். அவ்வாறு அடமானம் வைத்து பணம் பெறுபவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் சட்டவிரோதமாக வாகன பதிவு சான்றிதழின் மேல் பணம் அளிப்பவரிடமிருந்து பணம் பெற்று தண்டனைக்குள்ளாக வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நூதன முறையில் ஏமாற்றி 6 பேரிடம் ரூபாய் 1,66,000 மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நகரப்பகுதியைச் சேர்ந்தவர் சரவணகுமார். இவரை அண்மையில் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே இணைய வழியில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறியதை நம்பி இணைய வழியில் குறிப்பிட்ட செயலி மூலமாக ரூபாய் 36,000 முதலீடு செய்து ஏமாற்றப்பட்டார். இதேபோல சூர்யா என்பவரும் ரூபாய் 71,000 செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளார். புதுச்சேரியைச் சேர்ந்த சுதா என்பவர் தனது மகனுக்கு நீட் பயிற்சிக்காக இணையதளம் மூலமாக குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு ரூபாய் 15,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். கீர்த்திவர்மன் என்பவர் இணையவழி விளையாட்டு பிரிவு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து ரூபாய் 18,000 கட்டி ஏமாந்துள்ளார். ஐயப்பன் மற்றும் கதிரவன் ஆகிய இருவரும் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 10,000 மர்ம நபர்கள் ஏமாற்றி எடுத்துள்ளனர். இந்த புகார்கள் குறித்து புதுச்சேரி கோரிமேடு பகுதி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் +1 மாணவர்கள் சேர்க்கைக்கு இன்று முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கும் பணி தொடங்கியது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த 10ஆம் தேதி வெளியானது. இதில் 89.14% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் வரும் 2024-2025 கல்வியாண்டிற்கான +1 சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படும் பணி இன்று தொடங்கும் என கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன்படி அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் +1 சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வழங்கும் பணி இன்று தொடங்கியது. இதில் மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் வந்து ஆர்வமாக விண்ணப்பங்களை வாங்கி சென்றனர். மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 22ஆம் தேதி பள்ளிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி செயின்ட் தெரஸ் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அரங்க ராமானுஜர் ஆலயத்தில் ராமானுஜ ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. புதுச்சேரி செயின்ட் தெரஸ் வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு அரங்க ராமானுஜர் ஆலயம் மற்றும் பஜனை மடம். இந்த ஆலயத்தில் ராமானுஜ ஜெயந்தியை முன்னிட்டு காலை சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அரங்க ராமானுஜருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து 4,000 திவ்ய பிரபந்த பாடல்களை பாடியவாறு ராமானுஜருக்கு உட்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ராமானுஜருக்கு முற்றோதல் மற்றும் ராமானுஜரை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ராமானுஜர் பஜனை மட சிறப்பு அதிகாரி செல்வன், ராமானுஜர் பஜனை மட சிறப்பு அதிகாரி அன்பு செல்வன் தலைமையில் தேவநாதன், பாகவதர், பாலாஜி, நித்தீஸ்வரர், ஏஜென்சிஸ் மற்றும் விழாக்குழுவின் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி உழவக்கரை புனித ஜெராக்னி அன்னை ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவக்கரையில் பழமை வாய்ந்த புனித ஜெராக்னி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 309ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நவ நாட்களில் தினந்தோறும் காலை மாலை என 2 வேளைகளும் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. ஆண்டு பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனி இன்று நடைபெற்றது. முன்னதாக பங்கு தந்தை ஜோசப் பவுல் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் ஜெராக்கினி அன்னையின் சொரூபம் வைக்கப்பட்டு அன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. ஆலயத்தை சுற்றி தேர்பவனி வர கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக வந்தனர். இதில் திரளான ஊர் பொதுமக்கள் இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Jose Lucas. செய்திகள் தொடர்கின்றன. நாம் தமிழர் கட்சி உருளையன்பேட்டை தொகுதி செயலாளரும் சமூக சேவகரும் சேவா ரத்னா கருணாநிதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி சர்பத் மற்றும் தர்பூசணி பொதுமக்களுக்கு வழங்கினார். நாம் தமிழர் கட்சி உறவுகள், சமூக ஆர்வலர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் பல கட்சி பிரமுகர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் 53ஆம் ஆண்டு கந்தப்பொடி மகோத்சவ விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வைஷ்ணவ நாயுடு கௌரவ மரபினர் ஏற்பாட்டில் 53ஆம் ஆண்டு கந்தப்பொடி மகோத்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை 10 மணிக்கு விசேஷ திருமஞ்சனமும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமி உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர் ஸ்ரீதரன் நாயுடு, செயலாளர் ஆனந்த்ராஜ் நாயுடு, பொருளாளர் முரளிதரன் நாயுடு, வைஷ்ணவ நாயுடு, கௌரவ மரபினர் மற்றும் விழா குழுவினர் மற்றும் ஆலய சிறப்பு அதிகாரி சந்தானராமன் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மே மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக மே மாதம் பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராம பரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி, மாரிசன், பாலு, ரகுமான், பாலாஜி, ராஜகோபால், செல்வி, விஜயா, யாஷிகா, விஜய், ஜீவிதா, பிறை நிலவன், யாஷிகா, ஐஸ்வர்யா மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருத்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் மாவீரர் பூவை மூர்த்தியார் பிறந்த தினம், புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த தினம், தேசிய தலைவர் இளம் புரட்சியாளர் பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ பிறந்த நாளை வருடந்தோறும் முப்பெரும் விழாவாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலத்தில் மாநில செயலாளர் ஓபியன் தலைமையில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து திருவள்ளுவர் சிலை எதிரில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழகத்தின் தலைவர் ராஜசேகரன், பாஜக ஓபிசி அணி மாநில துணைத் தலைவர் ராயல் ஸ்ரீனிவாசன், புரட்சி பாரதம் கட்சியின் மாநில துணை செயலாளர்கள் ஞானவேல், வேல்முருகன், அன்பழகன், மாநில பொருளாளர் பிரதீப், மாநில இளைஞரணி தலைவர் விஜய், நகர பொறுப்பாளர்கள் ஆல்பர்ட், ஜெகன், தேசமுத்து, சதீஷ், திலீப் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி அணி பொறுப்பாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு புஷ்ப பல்லக்கு வீதி உலா
ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தான சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அடியார்கள் 4 புஷ்ப பல்லக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. புஷ்ப பல்லக்கு உற்சவத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடிகளார்கள் 4 மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு சிறப்பு பள்ளியில் பயின்று 442 மதிப்பெண் பெற்ற கண்பார்வையற்ற மாணவியை செஞ்சிலுவை சங்கத்தினர் நல உதவிகளை வழங்கி வாழ்த்தினார்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுச்சேரி பிள்ளையார் சாவடியில் இயங்கி வரும் சமூக நலத்துறை சார்பில் செயல்பட்டு வரும் ஆனந்த ரங்கப்பிள்ளை அரசு சிறப்பு பள்ளி 100% தேர்ச்சி பெற்று பெருமை சேர்த்துள்ளது. இந்த சிறப்பு பள்ளியில் படித்த 10ஆம் வகுப்பு மாணவி சண்முகப்பிரியா 442 மதிப்பெண் பெற்றுள்ளார். முழு பார்வையற்ற இவர் 1ஆம் வகுப்பு முதல் சிறப்பு பள்ளியில் படித்துள்ளார். ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த சண்முகப்பிரியா எதிர்காலத்தில் IAS அதிகாரியாக வேண்டும் என்று கூறியுள்ளார். அவரை இந்திய செஞ்சிலுவை சங்கத்தினர் நேரில் சந்தித்து நல உதவிகளை வழங்கி வாழ்த்தினார்கள். சங்க புதுச்சேரி கிளை தலைவர் லட்சுமிபதி மற்றும் நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் வாகன பதிவு சான்றிதழை அடமானம் வைத்து பணம் பெறுபவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரியில் நூதன முறையில் ஏமாற்றி 6 பேரிடம் ரூபாய் 1,66,000 மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள அரசு பள்ளிகளில் +1 மாணவர்கள் சேர்க்கைக்கு இன்று முதல் விண்ணப்பங்கள் விநியோகிக்கும் பணி தொடங்கியது. புதுச்சேரி செயின்ட் தெரஸ் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அரங்க ராமானுஜர் ஆலயத்தில் ராமானுஜ ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.